வாழிய பாரதம், வாழிய மணித்திருநாடு, வாழிய பாரத நாட்டின் சிற்பக்கலை அற்புதங்கள். உதிரமும் சிந்தையும் உரமாய் இட்டு உலராத மரமாய் உத்தமர் வரமாய் வாய்த்த பாரதம் போற்றுவோமே. அதை அக்கதை கற்றவர் மற்றவர் பேதமின்றி நினைவூட்டுவோமே. சிற்பங்களாய் சரித்திரம் வடித்தவர் படைத்ததை ரசித்திடவே தருவோமே. வேதாந்தம் சித்தாந்தம் தத்துவமாய் போதிக்கும் நம் கலை வடிவங்கள் தரிசிப்போமே. சித்தமும் நித்தமே கடந்ததை நினைந்திட நடந்ததை செதுக்கியோர் கலை வண்ணம் காண்போமே. கலையை யாகமாய் வளர்த்தோர் தரமாய் தரணிக்கு தந்த செல்வத்தை நிகழ்காலத்தில் அனுபவிப்போமே. புரட்டால் பகட்டும் வரட்டும் என வருங்காலம் இரட்டும் வழி துறந்து முன்னோர் வகுத்த பாதை படித்து பின்தொடர்வோமே. செல்வமும் புகழும் செல்வாக்கும் காண கணிதனாய் அளக்காமல் மனிதம் பேண மண்ணின் மகத்துவம் அறிவோமே. நம் பாரதத்தாய் வலிதாங்கி பிரசவித்த சக மானிடமே. உளம் வரித்தால் நமக்காக நம் முன்னவர் வரித்த பொற்காலம் காண்போமே. பாரம்பரிய நல்லறம் பற்றி யாக்கையின் வேட்கைகள் வென்றெடுப்போமே. சூதுகள் கடந்து சூட்சுமம் அணைந்து நீச்சங்கள் களைந்து வரலாற்றை உணர்ந்து மீட்சியே அடைவோமே. அதிகாரத்தை அகமழித்து அருங்கலையில் யாத்திருக்கட்டும் நம் மனமே. நல்லோர் நல்கிய கலாச்சார சீரை புல்லர் வழியில் தொலையாதிருக்கட்டும் குணமே. எண்ணத்தில் விதைப்போம் இத்தேசம் வடித்த எண்ணற்றோர் அர்ப்பணமே. எக்காலமும் நம்மை அளிப்போம் நம் தேசத்திற்கு சமர்ப்பணமே. ஏற்றால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற எண்ணமே. ஏற்றம் நம் வாழ்வில் நாளை திண்ணமே. வாழிய பாரதம், வாழிய மணித்திருநாடு, வாழிய பாரத நாட்டின் சிற்பக்கலை அற்புதங்கள். முதலாம் நூற்றாண்டு முதற்கொண்டே தியானம் மற்றும் வழிபாட்டுக்காக இந்திய கலை படைப்புகளில் தெய்வீக உருவச்சிலைகள் இடம் பிடிக்க ஆரம்பித்தது. படைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இருப்பதா நம்பப்பட்டது. உலகத்தின் வெவ்வேறு வடிவங்கள் கொண்ட மற்ற படைப்புகள் எல்லாமே மாயை, அதாவது பிரம்மைன்னு கருதப்பட்டது. அவைகளையெல்லாம் கடந்தது மிக உயரிய நிதர்சனமா வணங்கப்பட்டது. எல்லா தெய்வீக சிற்பங்களும் மனதில் பதியக்கூடிய பரிச்சயமான வடிவங்களோடு உருவானது. அப்படிப்பட்ட மிக எளிமையான சிற்பங்கள் 5ஆம் நூற்றாண்டின் மத்திய மற்றும் வட இந்தியாவில் உருப்பெற்றது. மனித தோற்றத்தோடு விளங்கினாலும் தங்கள் நேர்த்தி மற்றும் தெய்வீக அழகின் மூலமா நம்மை மாயை நிறைந்த இந்த உலகத்திலிருந்து மீட்கிறதுதான் அவைகளின் நோக்கமா இருக்க. ஆசைகளை கடந்த நிலையை அடைய அவை வழிகாட்டிகளா செயல்பட்டது. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மேற்கு தக்கான பூமியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை குடைஞ்சு நூற்றுக்கணக்கான ஆலயங்களும் பௌத்த மடங்களும் செதுக்கப்பட்டது. வகோரா ஆற்றை சார்ந்திருந்த குதிரை குழம்பு வடிவ பள்ளத்தாக்கில் அற்புதங்களின் இருப்பிடமான அஜந்தா அமைஞ்சிருக்கு. 5ஆம் நூற்றாண்டின் மத்தியில இந்து ஆட்சியாளர்களால வாக்காட்டாக்கா அரசர்கள் தலைமையில் அஜந்தா புனரமைக்கப்பட்டது. முற்கால இண்டிக் பாரம்பரியத்தை பின்பற்றி மேற்கு மற்றும் கிழக்கு தக்கான பூமியில அரச வம்சத்தவர், அமைச்சர் பிரதானிகள் மற்றும் அரசிகள் கூட சுதந்திரமா பௌத்த மார்க்கத்தை அரவணைச்சாங்க. பௌத்த குகைகளை பேணி பாதுகாத்தவர்கள் இடையில மதபேதங்கள் இல்ல. பௌத்தமும் இந்து மதமும் சமமாகவே பின்பற்றப்பட்டது. முற்கால சைத்திய கிரகங்களின் முகப்பு அமைப்புல கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு எளிமை இருந்தது. அஜந்தாவின் 2ஆம் கட்டம் ஒரு புதிய உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்கிறது. 5ஆம் நூற்றாண்டின் மத்திய கட்டத்தை சேர்ந்த குகை எண் 19 தான்
வாக்காட்டாக்கா ஆட்சி காலத்தின் முதல் தியான மண்டபமான சைத்திய கிரகமா விளங்குது. இதன் கூடத்தின் முகப்புல ஏராளமான தெய்வீக வடிவங்கள் இடம் பிடிச்சிருக்கு. நுழைவாயிலின் மேல அமைஞ்சிருக்கிற குதிரை குழம்பு வடிவச் சாளரம் மர வடிவமைப்புகளை அடிப்படையாக கொண்டு மிக விளக்கமான கலை நயங்களை உள்ளடக்கி உள்ளது. சாளரத்தின் இருபுறமும் பணியாளர்களின் சிற்பங்கள் இருக்கு. அவை அமைக்கப்பட்ட விதத்துல ஒரு நேர்த்தியும் நல்லிணக்கமும் கையாளப்பட்டிருக்கு. குகையின் நுழைவாயில் முழுவதும் ஏராளமான புத்தர் சிலைகள் காணப்படுது. வலதுபுறம் புத்தர் தன்னுடைய புதல்வரான ராகுலாவிடம் அவனுக்கு உரிமை உள்ள சொத்தான புத்தர் ஆவதால் கிடைக்கக்கூடிய தீர்வை ஒப்படைக்கும் காட்சி அமைப்பு இருக்கு. வாயிலின் இடதுபுறம் மிகவும் நேர்த்தியான ஒரு நிலையில மிக உயர்ந்த ஞானத்தை பரிசளிக்கும் நிலையில காட்சியளிக்கிறாரு. இந்த வடிவங்கள்ல காணப்படும் மனித தன்மைகளும் உணர்ச்சிகளும் இந்திய கலை பாரம்பரியத்துல அஜந்தாவிற்கு ஒரு தனிச்சிறப்பை வழங்குது. சுலபமா ஒளி ஊடுருவக்கூடிய ஆடைகளோட காட்சியளிக்கும் இந்த சிலைகள்ல அந்த காலகட்டத்தின் சிற்பங்களுக்குரிய ஞானத்தை நாம் தேட தேவையான வழிகாட்டுதல் தென்படுது. உடன் ஒரு பணியாளரோடு இருக்கும் நாகராஜா மற்றும் நாகதேவதையின் இந்த சிற்பம் இங்கு குறிப்பிடக்கூடியதா திகழுது. மனித வடிவம் கொண்ட இந்த சர்ப்பங்களின் சிலைகள் இந்திய சிற்பக்கலையின் மிக பழமையான காலகட்டத்தை சேர்ந்தவை. இவைகளில் பிரதிபலிக்கக்கூடிய மிக ஆழ்ந்த கவனமும் உள்நோக்கி காணும் தன்மையும் உடனடியா நம்ம கவனத்தை ஈர்த்து நம்ம ஆழ் மனசுல இனம் புரியாத ஒரு அமைதியை ஊற்றெடுக்க வைக்குது. உத்தரப்பிரதேசத்தின் தியோகட்ட சேர்ந்த இந்துக்களின் ஆலயத்தில் இருக்கிற சிலைகளின் பாங்கோடு இவை பொருந்தியிருக்கு. துவக்கத்துல இந்த தியான கூடத்தின் உட்புறம் அலங்காரங்கள் இல்லாம எளிமையாவே இருந்திருக்கு. உருவமற்ற உயரிய நிதர்சனத்தின் மீதுதான் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. ஆனா படைப்பின் பின்னணியா விளங்கும் கருணைய இந்த பிற்கால சிற்ப வடிவங்கள் வெளிப்படுத்துது. இங்க நம்மளை சூழ்ந்திருக்கும் அழகும் நல்லிணக்க உணர்வும் அமைதிக்கு அஸ்திவாரமாகுது. இதன் மையத்துல இடம் பிடிச்சிருக்கிற ஸ்தூபி அதிக விளக்கங்கள் தரக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கு. இதன் முன்புறம் இருக்கும் புத்தரின் சிற்பம் பக்தர்களுக்கு ஆசி அளிப்பதை போல தோற்றமளிக்குது. மிக பிரம்மாண்டமான சைத்திய கிரகம் கொண்ட குகை எண் 26 தான் அநேகமா அஜந்தாவில குடையப்பட்ட இறுதி குகையா இருக்கணும். குகை எண் 19ஓடு ஒப்பிட்டா இது பன்மடங்கு விசாலமாக உள்ளது. இங்கும் ஸ்தூபிக்கு உட்புறம் அமைக்கப்பட்டிருக்கும் புத்தரின் சிற்பம் அரியாசனத்தில் கால் பதித்து அமர்ந்த நிலையில காட்சியளிக்குது. அடுத்து உலகில் தோன்றவிருக்கும் மைத்ரேய புத்தர் பொதுவா இந்த பாங்கில் தான் சித்தரிக்கப்படுறாரு. இந்த வழிபாட்டு தலத்தை சூழ்ந்து அமைஞ்சிருக்கிற வட்ட வடிவ பாதை முழுவதும் நிறைவா செதுக்கப்பட்டிருக்கு. இடதுபுற சுவர்ல மாராவின் ராணுவத்தை புத்தர் வெற்றி கொண்ட அற்புத காட்சி வர்ணிக்கப்பட்டிருக்கு. இந்த தீய சக்திகள் புத்தியின் சலனத்தையும் குழப்பத்தையும் பிரதிபலிக்குது. கீழே செதுக்கப்பட்ட மாராவின் புதல்விகள் பொருளாசையால வேதனைக்கு உள்ளாக்கும் இந்த உலக வாழ்க்கையோட நம்ம பிணைச்சிருக்கிற பற்றை சுட்டி காட்டுது. ஆனா அதையெல்லாம் கடந்து ஞான மார்க்கத்தை அரவணைத்த புத்தரின் முகத்துல ஒரு அற்புத அமைதி தவிழுது. புத்தரின் மகா பரிநிர்வாண நிலையை விவரிக்கிற ஒரு சிற்பமும் இங்க இருக்கு. உலக இன்பங்கள் அனைத்தில் இருந்தும் அவர் விடுபடும் காட்சி இது. பௌத்த கலைப்படைப்புகளில் மிக பிரம்மாண்டமான உணர்ச்சிகரமான ஒரு சிற்பமா இது கருதப்படுது. சயன நிலையில இருக்கும் இந்த புத்தரின் சிற்பம் 22 அடி நீளம் கொண்டது. இதன் காலடியில் நின்று தரிசனம் செய்யும் போதுதான் ஒரு முழுமையான கோணம் கிடைக்குது.
அப்படி ஒரு கண்ணோட்டத்திற்காகவே திட்டமிட்டு இது உருவாக்கப்பட்டிருக்கு. புத்தரை பிரிஞ்சு வேதனையோட இருக்கிற அவரது சீடர் அனந்தாவும் பெரும் துக்கத்தோட அவரோட திருவடிகள்ல அமர்ந்திருக்காரு. இந்த மகா பரிநிர்வாண நிலையின் புனிதத்துவம் மற்றும் பிரம்மாண்டத்திற்கு இடையில அனந்தா வெளிப்படுத்தி இருக்கிற இந்த மனித உணர்வு நினைவில் நிலைக்கக்கூடியது. அதே உணர்வு புத்தரின் சிற்பத்துக்கு கீழே செதுக்கப்பட்ட துறவிகளின் முகங்களிலும் காணப்படுது. மேற்புறம் தெய்வீக இசைக்கலைஞர்கள் உலக மாயையில் இருந்து விடுபட்ட புத்தரின் சாதனையை கொண்டாடுறாங்க. துறவிகள் இங்க தங்கியிருக்க தேவையான பிரம்மாண்ட விகாரங்களும் இங்க அதே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. முற்கால விகாரங்களை விட பெரும் பரப்பளவு கொண்ட இந்த விகாரங்களில் அற்புத சித்திரங்களும் வரையப்பட்டிருக்கு. இதன் சுவர்கள் மற்றும் மேற்கூரையின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நுணுக்கமான சித்திர வேலைப்பாடுகள் நிறைஞ்சிருக்கு. இது போன்ற சுவர்கள் கொண்ட கூடங்கள் தொடர்பா முற்கால இலக்கியங்கள்ல பதிவுகள் இருக்கு. அந்த வகையில முற்கால சித்திரக்கலையின் தற்கால பிரதிநிதியா விளங்குற இந்த கலை படைப்புகள் விலை மதிப்பிட முடியாத முக்கியத்துவம் பெற்றவை. தனிச்சிறப்பு மிக்க இந்த சித்திரங்கள் ஒட்டுமொத்த இந்திய கலை பாரம்பரியத்தின் பெரும் பொக்கிஷமா கொண்டாடப்பட்டாலும் அது மிக இல்ல. அஜந்தாவை சேர்ந்த மடங்களில் வழிபாட்டு தலமும் இணைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் முற்றிலும் ஒரு புதிய முயற்சி. அதன் மூலம் விகாரங்களில் தங்கியிருந்த துறவிகள் அங்கிருந்தபடியே புத்தரை வணங்கி தியானம் செய்ய முடிஞ்சது. வழிபாட்டு கூடத்தின் முன்புற அறை புனித தலத்துக்குள் நுழைகிற பக்தர்களை மனதளவுல தயார்படுத்துது. இங்க இருக்கிற சிற்பங்கள்ல முற்காலத்தை விட சிக்கலான ஒரு பாங்கு தெரியுது. குகை எண் 6 மேலடுக்கில் இருக்கிற புத்தர்கள் மற்றும் போதிசத்வர்களின் சிலைகளை தவிர கௌதம புத்தருக்கும் முந்தைய 6 மானுஷி புத்தர்களின் சிற்பங்களும் குடிகொண்டிருக்கு. இங்க உள்ள புத்தர் மற்றும் மற்றவர்களின் சிலைகள் வட இந்தியாவில் பரவிய குப்தர்களின் ஆட்சி காலத்தை சேர்ந்த நேர்த்தி மற்றும் வளர்ச்சியை சுட்டிக்காட்டுது. இந்த சிற்பங்களின் உடல் வடிவங்கள் முழுமை அடைஞ்சிருக்கு. வகோரா ஆற்று பள்ளத்தாக்கல ஒளியும் சுத்திகளும் ஒலிச்ச அதே சமயம் தற்கால மும்பை நகரத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிற கன்ஹேரி பகுதியிலும் புனரமைப்பு பணிகள் நடந்தன. 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில பல பழமையான குகைகள் சீரமைக்கப்பட்டதோட புதிய குகைகளும் குடைஞ்சு உருவாக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட குகைகள் கொண்ட கன்ஹேரிதா இந்தியாவிலேயே மலைகளை குடைஞ்சு உருவாக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான தலம்னு புகழ் பெற்றது. முற்கால குகை எண் 3 சேர்ந்த தாழ்வாரத்தின் இருபுறமும் 22 அடிக்கும் கூடுதல் உயரமும் அபார அளவும் உடைய புத்தரின் சிலைகள் நிலை கொண்டிருக்கு. அதன் அருகாமையிலும் தொலைதூரத்திலும் பரவன பிரம்மாண்ட புத்தர் சிலைகளின் பாரம்பரியத்திற்கு இதுதான் ஆரம்ப புள்ளி. இவை ஆசைகளை அள்ளி வழங்குற புத்தரின் தன்மையை வெளிப்படுத்துது. இந்த சிற்பங்களுக்கு அணிவிக்கிற மாலைகளை கொண்டு வரும் வித்யா தாராக்களின் சிலைகளும் இங்க காணப்படுது. 4ஆம் நூற்றாண்டில் யோக தந்திரம்னு அழைக்கப்படும் யோகா பாங்கு இண்டிக் கலைப்படைப்புகளில் இடம் பிடிச்சது. அது ஒழுக்கம் மற்றும் தியானத்தின் மூலமா பரிணாம வளர்ச்சி அடையும் வழியை போதிச்சது. பௌத்த சமய கலைப்படைப்புகளில் 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியை சேர்ந்த குகை எண் 6 நெறிமுறைகளை கொண்ட பாதையான மண்டலாவின் மிக பழமையான சித்தரிப்பை உள்ளடக்கினது. மையத்தில் அமர்ந்திருக்கிற புத்தர் மிக உயரிய பிரபஞ்சத்தின் நிதர்சனத்தை பிரதிபலிக்கிறார். புத்தர்களும் சூழ்ந்திருக்கும் மற்ற உருவங்களும் ஞானம் மற்றும் கருணையின் பிரதிபிம்பங்களாக விளங்குறாங்க. அவங்க மையத்தில் இருக்கும் உன்னத நிதர்சனத்திற்கு வழிகாட்டுறாங்க.
5ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அல்லது 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியை சேர்ந்த குகை எண் 41 11 தலைகள் கொண்ட அகலோகிதேஸ்வரா போதிசத்வரின் சித்தரிப்பை காண முடியுது. மேலிருக்கும் புத்தரின் தலைக்கு வழிநடத்தும் கீழிருக்கும் 10 போதிசத்வர்களின் தலைகளும் படிப்படியா உயர்ந்த ஞானத்தை நோக்கி முன்னேற வேண்டிய நெறிமுறைகளை போதிக்குது. அஜந்தாவுக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கிற அவுரங்காபாத்ல இன்னும் சில குகைகள் 6ஆம் நூற்றாண்டுல அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இங்க உள்ள முற்கால குகைகள் அஜந்தாவின் சமகாலத்தை சேர்ந்ததாகவும் அதனுடைய பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாகவும் நீடிச்சிருக்கு. இங்க குகை எண் 3 சுவற்றில மிக நுணுக்கமான வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற பிற்கால குகைகளின் சிற்பங்கள் மூலமா நிகழ்வுகளை கற்பிக்க அடுக்கு முறையில் பல சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. போதிசத்வரான அகலோகிதேஸ்வரா மற்றும் பிற போதிசத்வர்களின் சிலைகள் கொண்ட அடுக்குகள் இந்த வழிபாட்டு தலத்தின் சுற்றுப்பாதையில நுழைவு வாயிலுக்கு அருகாமையில அமைக்கப்பட்டிருக்கு. முக்கிய வழிபாட்டு மையத்தின் நுழைவு வாயிலுடைய இடதுபுறம் பணியாளர்கள் சூழ்ந்திருக்கிற நிலையில பெண் புத்தராக கருதப்படுற தாரா காட்சி அளிக்கிறாங்க. மகாயானா பௌத்தத்தின் ஒரு பகுதியான யோகச்சாரிய முன்னேற்றத்தின் அங்கமா உருவாக்கப்பட்ட தெய்வீக சிற்பங்களின் வரிசையில் இவையும் பங்கு வகிக்கின்றன. இந்த சிற்பங்களின் தோற்றம் வாயிலா விளக்கப்பட்ட புத்தரின் தன்மைகளை மனசுல நிறுத்தி இங்க தியானம் செய்யப்பட்டது. இந்த பிரார்த்தனை கூடத்தின் இடதுபுற சுவற்றில் 6 இசைக்கலைஞர்கள் சூழ்ந்திருக்கிற இந்த நடன மங்கைகளின் சிற்பம் இந்த குகைகள் அமைக்கப்பட்ட காலகட்டத்தின் தனித்துவத்திற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். 1ஆம் நூற்றாண்டு துவங்கி காணப்படுறத போல தெய்வீக சிற்பங்களை உருவாக்க ஆரம்பிச்சது இண்டிக் கலையில மதங்களை கடந்த ஒரு வளர்ச்சியா இருந்தது. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்து மதம் தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான அகழ்வாராய்வு மும்பை துறைமுகத்தை சேர்ந்த காராபாணி தீவுல நிகழ்ந்தது. இந்த தீவுக்கு எலிபண்டாங்கிற பிரபல பெயரும் உண்டு. ஏன்னா இதன் நுழைவு பகுதியில போர்த்துகீசியர்கள் ஒரு பிரம்மாண்ட யானை சிலையை கண்டெடுத்தார்களா. முற்கால இந்திய கலை படைப்புகளை பொறுத்தவரை அந்த யானை வடிவம் ஒரு அற்புதம். அது சூழ்ந்த நிறைய மர்மங்கள் இருக்கு. அதை செய்ய வச்சது யாருன்னு தெரியல. கண்டிப்பா அரசு வம்சத்தை சேர்ந்த யாரோ சொல்லிதான் அதை செஞ்சிருப்பாங்கன்றது என்னுடைய யூகம். பட் அது நிறுவனது யாருங்கிறது இதுவரைக்கும் தெரிய வரல. எப்ப நிறுவப்பட்டதுன்னு தெரியல. எதுக்கு அந்த வடிவத்தை நிறுவனாங்கன்றதும் இன்னும் தெரியாது. தெரியாமலே கூட போகலாம். ஆனா இப்ப அதுல மெஞ்சி இருக்கிறதெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அபாரமான நுணுக்கங்கள் கொண்ட நம்மள பிரமிப்புல ஆழ்த்தக்கூடிய ஒரு யானையோட உருவங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் அதை மட்டும் வச்சு நாம் அதை பத்தின எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. அதை விடவும் இன்னொரு பெரிய மர்மம் இருக்குன்னா அது அந்த குகைக்குள்ள நாம நுழையும் போது அந்த மலையிலிருந்து வெளிவர மாதிரி அமைக்கப்பட்ட இறைவன் சிவபெருமானுடைய 3 முகங்கள் கொண்ட வடிவம். மலைப்பாறையில இருந்து குடையப்பட்ட இங்க இருக்கிற சிவபெருமானுக்குரிய ஆலயம் விசாலமானது. இது சுமார் 125 அடி நீளமும் அதே அளவு அகலமும் கொண்டிருக்கு. நுழைவு வாயில்களில் எந்த அலங்காரங்களும் இல்லை. உட்புறத்துல இருக்கும் பெரும் கூடத்திலும் அதே நிலைமைதான். அற்புதமான சிற்பங்கள் நிறைந்த அடுக்குகளுக்கு இடையில மிக பெரும் வெற்றிடங்கள்ல நினைவு சின்னத்தை போல எழுப்பப்பட்ட ஒரு அமைப்பு இது. மண்டபத்திற்கு மேற்கே இருக்கும் பிரதான சன்னிதானத்துல ஒரு லிங்க வடிவம் குடிகொண்டிருக்கு. இது பிரபஞ்சத்தின் படைப்புகள் அனைத்தும் ஒன்று ஐக்கியமானதை உணர்த்தது. இது புற வடிவங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகத்தை கடந்த ஒரு நிலை. நாலாபுரத்திலும் நுழைவு வாயில்கள் கொண்ட இந்த சன்னிதானத்துல முகப்பை அலங்கரிக்கிறது பிரம்மாண்டமான துவாரபாலகர்களின் சிற்பம். முற்கால மேற்கு இந்தியாவை சேர்ந்த குகை சிற்பங்களில் காணப்படும் கலைப்பாங்கு இதுல சிறிதும் மாறுபடல. தடிமனான கீழ் உதடும் உள்நோக்கி கவனம் செலுத்தும் பாவமும் எலிபண்டாவில காணப்படுற சித்தரிப்பு தன்மையோட பொருந்தி இருக்கு. குகையின் தெற்கு சுவற்றில கண்டதும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய இறைவன் சிவபெருமானுடைய ஒரு சித்தரிப்பு இருக்கு.
தொலைவில் இருக்கிற குகையின் 3 நுழைவு வாயில்கள் வழியா பாயிற வெளிச்சம் இங்க மனதை மயக்கும் ஒரு காட்சியை உருவாக்குது. கார் இருளில் இருந்து வெளிவரும் இந்த வடிவம் புறப்பார்வைக்கு பகிரங்கமா புலப்படாத தெய்வீக ஆற்றலை சுட்டிக்காட்டுது. சுமார் 3 அடி மேடையின் மேல அமைக்கப்பட்ட இந்த சிற்பம் அதன் மீது மேலும் 18 அடி உயரம் வரை எழும்பியிருக்கு. இந்த வடிவம் இறைவனின் திருமுகத்தை விடவும் லிங்க ஸ்வரூபமாகவே காட்சியளிக்குது. சிலையின் வலதுபுறம் இருக்கிற முகம் ரௌத்திரம் கொண்ட உக்கிரமான இறைவன் சிவபெருமானின் தோற்றத்தை பிரதிபலிக்குது. பாம்பு மற்றும் மண்டை ஓட்டு மாலைகளும் காணப்படுவதோட வளைந்த புருவமும் முறுக்கு மீசையும் தோற்றத்தை மேலும் ஆக்ரோஷமாக்குது. இடதுபுறம் அமைதியும் அருளும் அன்பும் ததும்புற சிவபெருமானின் வாமதேவ வடிவமோ அல்லது தேவி பார்வதியின் உருவமோ செதுக்கப்பட்டிருக்கு. மத்தியில இருக்கிற முகம் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆழ்நிலை தியானத்தில் மூழ்கியிருக்கிற இறைவனின் தோற்றத்தில் உள்ளது. அசைவுகளை கடந்த இந்த சலனமற்ற நிலையில உள்ளார்ந்த ஞானம் பரவியிருக்கிறத உணரலாம். இறைவன் சிவபெருமானுடைய 8 பிரம்மாண்ட சித்தரிப்புகளை இந்த குகையின் பல அடுக்குகள்ல காண முடியுது. மத்தியில இருக்கிற இந்த அற்புத வடிவத்தின் இடதுபுறம் இறைவன் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்துல காட்சியளிக்கிறாரு. பிரபஞ்சத்துல ஆண்மை மற்றும் பெண்மையின் கோட்பாடுகள் ஒன்றிணைஞ்சு இருக்கும் வடிவம் இது. இங்க தங்கியிருந்த போர்த்துகீசிய படைப்பிரிவு இந்த கூடத்துல துப்பாக்கிச் சூடு பயிற்சி செய்ததால பல சிற்பங்கள் பெரும் சேதம் அடைஞ்சது. இந்த காட்சி சித்தரிப்பின் வலதுபுறம் தேவலோகத்தில் இருந்து கீழிறங்கி வரும் மனித வடிவம் கொண்ட கங்கை நதிக்கு ஈசன் தன்னுடைய சடையில் தஞ்சமளிக்கிறார். அதன் மூலமா பூமியை சின்னாபின்னமாக்கக்கூடிய கங்கையின் பேராற்றலை கட்டுப்படுத்துறாரு. உள்நோக்கி தேடும் முயற்சியில நாம ஈடுபட வேண்டிய முக்கியத்துவத்தை எலிபெண்டா கலை படைப்புகள் வலியுறுத்துது. இது இந்திய கலை பாரம்பரியத்தில் குப்தர்களுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய பாங்குன்னு குறிப்பிடப்படுது. இந்த சிற்பங்களின் சலனமற்ற பாவங்களிலும் ஒரு ஆழ்ந்த கம்பீரம் இருக்கு. மனிதம் தெய்வீகத்துடன் ஐக்கியமான ஒரு அம்சம்ங்கிறத இந்த வடிவங்கள் உணர்த்துவதா கலை சரித்திரவியலாளரான ஜே.சி. ஹார்ல் குறிப்பிட்டிருக்காரு. உயர்த்தி பேசப்பட்ட ஆண்களும் பெண்களும் தான் கிரேக்க கடவுள்களாக வணங்கப்பட்டதாகவும் இந்த வடிவங்கள் மனித பிறவிய கடந்த தெய்வீக தோன்றல்கள்னும் சொல்லப்படுது. மனிதர்களின் உலகத்தோட இந்த தெய்வீக பிறவிகளுக்கு இருக்கும் தொடர்பு ஒப்பிட முடியாத தன்மை கொண்டதாகவும் சித்தரிக்கப்படுது. இந்திய சிற்பக்கலை தொடர்பான இந்த பயணத்துல மானிட வடிவங்கள் மூலமா இந்த பொருள் சார்ந்த உலகத்தை கடந்த உன்னத நிலைகள் விளக்கப்படும் கட்டத்தை எட்டியிருக்கோம். புறக்கண்களுக்கு தென்படுற உலகத்தை சித்தரிக்கிறது மட்டும் இல்லாம அகத்துல தேட வேண்டிய ஆழ்ந்த ஞானத்திற்கும் இவை வழிகாட்டுது. புராதன கலைக்காவியமான சித்திர சூத்திரத்தின் கருத்துப்படி நல்லிணக்கமும் அழகும் நிறைந்த ஒரு சித்தரிப்பு தான் பார்வையாளர்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டதா. அது நம்ம கவனத்தை ஆட்கொள்ளும் போது நான் எனதுங்கிற குறுகிய சிந்தனைகளையும் புற உலக சார்ந்த கவலைகளையும் கடந்து நாம மேன்மை அடையலாம். அந்த தருணத்துல படைப்புகள் அனைத்திலும் நிறைந்த தெய்வீகத்துடன் நாம இரண்டர கலக்க இயலும்.